ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு தீராத காதலில் அத்தியாயம் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். ஏற்காடு மலையில் அன்றைய விடியல் ஒருவித பதற்றத்துடனேயே பிறந்தது. பனிமூட்டம் இன்னும் விலகாத அந்த அதிகாலை வேளையில் ராஜேந்திர மாளிகையின் சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் மெலிதாக கேட்டது. யாழினி குளித்து முடித்து ஒரு இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையில் ஈரமான கூந்தலை தளர்வாக முடிந்து கொண்டு வேலையில் மூழ்கியிருந்தாள். சிவாவிற்கு பிடித்தமான இஞ்சி கலந்த ஃபில்டர் காஃபியை அவள் தயார் செய்து கொண்டிருந்த போது பின்னால் ஒரு காலடி சத்தம் கேட்டது. திரும்பாமலேயே அது சிவாதான் என்று அவளுக்கு தெரிந்தது. அவனது உடலில் இருந்து வீசும் அந்த தனித்துவமான சந்தன வாசனையும் அவனது கனமான நடையும் அவளுக்கு அத்தனை பரிச்சயம் ஆகிவிட்டது. சிவா வந்து அவளது மிக அருகில் நின்றான். அவனது உயரம் அவளை நிழலாக மறைத்தது. அவன் அவளது தோளை தொட முற்பட்ட போது யாழினி லேசாக விலகி நின்றாள். காஃபி தயாராயிடுச்சு, எடுத்துட்டு போய் டேபிளில் வைக்கிறேன் என்றால் அவனது கண்களை பார்க்காமல். சிவா அவளது மணிக்கட்டை பற்றி தன் பக்கம் இழுத்தான். அவனது பிடியில் வலி இல்லை, ஆனால் ஒரு விதமான பிடிவாதம் இருந்தது. ஏன் என்கிட்ட இருந்து விலகி போற யாழினி? நான் உன் கணவன், என் பக்கத்தில் இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா என்று அவன் குரல் கரகரப்பாக ஒலித்தது. யாழினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கூர்மையான கருப்பு நிற கண்கள் அவளை ஊடுருவின. பக்கத்தில் இருக்கிறது கஷ்டமில்லை சிவா, ஆனால் உங்கள் அதிகார போக்கு தான் எனக்கு மூச்சு முட்டுது. என்னை ஒரு மனுஷியா மதிக்காம உங்களோட ஒரு சொத்தா நினைக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல என்றால் உறுதியாக. சிவா லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு விதமான ஆதிக்கம் தெரிந்தது. நீ என் சொத்து தான் யாழினி, அதை நான் மாற்றிக்க மாட்டேன். ஆனால் அந்த சொத்து மேலே எனக்கு இருக்கிற அக்கறை உனக்கு புரியலை. சரி, இப்போ காஃபி எடுத்துட்டு வா. இன்னைக்கு என் தம்பி சுரேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கான் என்று கூறிவிட்டு சென்றான். காலை உணவு மேசையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். லக்ஷ்மி அம்மா ஆவி பறக்கும் இட்லிகளையும் மணக்கும் சாம்பாரையும் பரிமாறி கொண்டிருந்தா. சுரேஷ் ஏதோ ஒரு கோப்பையை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, நம்ம சேலம் எஸ்டேட் விஷயமா ஒரு சிக்கல். யாழினியோட அண்ணன் அருண் நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற சில நிலங்களை அவங்களதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாராம். இது தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுப்புன்னு நினைக்கிறேன் என்றான் சுரேஷ் தயக்கத்துடன். இதை கேட்டதும் சிவாவின் முகம் சட்டென மாறியது. அவனது கண்கள் சிவந்தன. கையில் இருந்த காஃபி கோப்பையை மேசையில் ஓங்கி வைத்தான். அந்த சத்தம் ஆள் முழுவதும் எதிரொலித்தது. என்ன சொன்ன சுரேஷ்? அருண் ஏன் எல்லைக்குள்ளே கை வைக்கிறானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இதை செய்வான்? அவங்க அப்பாவோட 50 கோடி கடனை தீர்க்க நான் உதவுனது தப்பா போச்சா என்று ஆக்ரோஷமாக கத்தினான். யாழினி அதிர்ச்சியில் எழுந்தா. சிவா, அருண் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். நில எல்லைகளில் ஏதோ ஒரு தப்பா இருக்கும். நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் என்றாள் பதற்றத்துடன். சிவா எழுந்து யாழினியின் அருகில் வந்தான். அவனது மூச்சுக்காட்டு அவளது நெற்றியில் பட்டது. நீ பேச தேவையில்லை யாழினி. உன் அண்ணனுக்கு இன்னும் என்னை பற்றி தெரியலை. என்னோட ஒரு அங்குல நிலத்தை கூட நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். துரோகம் பண்ணுறவங்கள நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் என்றான் மிரட்டலான குரலில். அவன் என் அண்ணன் சிவா, அவன் எதுவும் செஞ்சிடாதீங்க என்று யாழினி கெஞ்சினாள். அவன் உன் அண்ணனாக இருக்கலாம், ஆனால் இப்போது அவன் என் எதிரி. என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனை உறுதி என்று கூறிவிட்டு தனது கைபேசியை எடுத்து யாருக்கோ கட்டளையிட்டான். அன்று முழுவதும் யாழினி மனவேதனையில் தவித்தாள். லக்ஷ்மி அம்மா அவளை தேற்ற முயன்றாள். யாழினிமா, சிவாவுக்கு கோபம் வந்தால் இப்படி தான் இருப்பான். ஆனால் அவன் மனசில் அவன் மேலே இருக்கிற காதல் மாறாது. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார். ஆனால் யாழினியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அன்று மாலை அவள் தோட்டத்திற்கு சென்றபோது சிவா அங்கே பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருப்பதை கண்டாள். மழை மேகங்கள் திரண்டு வர தொடங்கியிருந்தன. அவள் மெதுவாக அவனது அறைக்கு சென்றாள். சிவா அவளை பார்த்ததும் பார்க்காதது போல திரும்பி நின்றான். சிவா, ப்ளீஸ், அருணை கூப்பிட்டு பேசுங்க. அவன் தெரியாம செஞ்சிருப்பான். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க என்று அவனது சட்டையை பிடித்து கொண்டு அழுதாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு விதமான வெறி இருந்தது. உனக்காக தான் நான் இன்னும் அமைதியாக இருக்கேன் யாழினி. இல்லைனா இன்னைக்கு அவனோட கம்பெனி இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். நீ அவனுக்கு சாதகமாக ஏதாவது செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்றான். அவளது அழுகை சத்தம் அவனது இதயத்தை ஏதோ ஒரு இடத்தில் தைத்தது. அவன் அவளது கண்ணீரை துடைத்தான். அழாதே, எனக்கு உன் அழுக பிடிக்கல, நீ சிரிக்கணும், என் கூட மட்டும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். மறுநாள் காலை அருண் ராஜேந்திரன் மாளிகைக்கு வந்தான். அவனது முகம் பயத்தில் வெளியே இருந்தது. சிவாவின் நாட்கள் அவனது அலுவலகத்திற்கு சென்று கொடுத்த எச்சரிக்கை அவனை நடுங்க வைத்திருந்தது. சிவா சார், என்னை மன்னிச்சிடுங்க. அந்த நிலம் சம்பந்தமாக எனக்கு சரியான விவரம் தெரியல. நான் இப்போவே அந்த உரிமை கோரலை திரும்ப பெற்றுக்கிறேன் என்றான் கைகூப்பி. சிவா சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து அவனை ஏளனமாக பார்த்தான். மன்னிப்பா? அருண், உன்னை போன்ற ஆளுங்களுக்கு மன்னிப்புங்கிறது ஒரு பலவீனம். ஆனால் நீ யாழினியோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். இனிமே என் நிழலில் கூட நீ படக்கூடாது, புரிஞ்சுதா? அருண் தலையாட்டி விட்டு யாழினியை உரிமை பார்த்து விட்டு ஓடினான். யாழினிக்கு தன் அண்ணனை பார்க்கும்போது பரிதாபமாகவும் சிவாவை பார்க்கும்போது அச்சமாகவும் இருந்தது.
அனைவரும் சென்ற பிறகு சிவா யாழினியை நெருங்கினான். பாத்தியா யாழினி, நான் சொன்னதை செஞ்சிட்டேன். உன் அண்ணன் இப்போ பத்திரமா இருக்கான். இப்போ எனக்கு என்ன தரப்போற என்றான் குறும்புத்தனமான ஆனால் ஆதிக்க பார்வையுடன். யாழினி அவனை பார்த்து புன்னகைக்க முயன்றாள். நன்றி சிவா, ஆனால் இப்படி பயம்புறுத்தி தான் காரியம் சாதிக்கணுமா? உலகம் அப்படிதான் யாழினி, பயம் இருந்தால் தான் மரியாதை இருக்கும். இப்போ வா, நாம் வெளியே கிளம்பலாம். உனக்கு பிடிச்ச ஜாதிமல்லி செடிகளை வாங்க போகிறோம். இந்த மாளிகை முழுக்க உன் வாசம் இருக்கணும் என்று அவளது கையை பிடித்து கொண்டு காரை நோக்கி நடந்தான். ஏற்காடு மலை சரிவுகளில் கார் செல்லும்போது மலையின் சாரல் கண்ணாடியை தட்டியது. யாழினி சிவாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனது ஆக்ரோஷமான காதல் அவளுக்கு ஒரு சிறையாக தெரிந்தாலும் அந்த சிறைக்குள் ஒருவிதமான பாதுகாப்பு இருப்பதை அவள் உணரத் தொடங்கினாள். ஆனால் இந்த நிம்மதி எவ்வளவு காலம் நீடிக்கும்? சிவாவின் கடந்த கால ரகசியங்கள் வெளியே வரும்போது இந்த உறவு எத்தகைய சோதனைகளை சந்திக்கும்? அத்தியாயம் 6. ஏற்காடு மலையில் அன்று காலை ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. முந்தைய நாள் பெய்த மழையினால் எஸ்டேட் முழுவதிலும் காஃபி தோட்டங்களின் ஈரம் கலந்த வாசனை காற்றில் தவழ்ந்து கொண்டிருந்தது. ராஜேந்திரன் மாளிகையின் பெரிய சமையலறையில் யாழினி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். அன்று லட்சுமி அம்மா ஒரு விரதத்தில் இருந்ததால் வீட்டின் முழு சமையல் பொறுப்பையும் யாழினியே ஏற்றுக்கொண்டாள். அடுப்பில் மணக்க மணக்க சாம்பார் கொதித்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுவலின் மனம் மாளிகையை தூக்கியது. சமையல் கலை யாழினிக்கு ஒரு வடிகாலாக அமைந்தது. அந்த புகையிலும் வாசனையிலும் அவளது மன அழுத்தங்கள் சற்றே குறைவது போன்ற ஒரு பிரம்மை. திடீரென்று அவளது இடுப்பை ஒரு வலிமையான கைகள் பின்னால் இருந்து வளைத்தன. திடுக்கிட்டு திரும்பியவள் சிவாவின் அகலமான மார்பில் மோதி நின்றாள். சிவா, என்ன இது சமையலறையில் வந்து என்று அவள் படபடத்தாள். சிவா அவளது கழுத்தோர முகம் புதைத்து அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்களின் வாசனை ஆழமாக சுவாசித்தான். அவனது உயரத்திற்கு முன்னால் அவள் ஒரு மெல்லிய கொடி போல அடங்கி போனாள். என்ன மனோ யாழினி, இந்த மல்லிகைப்பூ வாசனைக்கும் உன் சமையல் வாசனைக்கும் நடுவில் என் மனசு எங்கேயோ போகுது. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் அவனது கரகரப்பான குரலில். யாழினி அவனை விளக்க முயன்றாள். விடுங்க சிவா, யாராவது பார்த்துட போறாங்க. அத்தை பூஜை அறையில் இருக்காங்க. சிவா அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். யார் பார்த்தா என்ன, நீ என் மனைவி. இந்த உலகத்துல என்னை தட்டி கேட்க யாருக்கும் தைரியம் இல்லை. உன் மேல எனக்கு இருக்கிற உரிமை இந்த செங்கல் சோழர்களுக்கும் தெரியும் என்றான் அதிகாரத்துடன். அவனது காதலில் எப்போதும் அந்த உடைமை உணர்வு மேலோங்கி இருக்கும். அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். யாழினி, இன்னைக்கு நீ வெளியே கிளம்பணும். ஒரு முக்கியமான விருந்து இருக்கு. ஆனா அங்க நீ யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூடாது. என் நிழலாவே இருக்கணும், புரியுதா? யாழினி அவனது பிடியிலிருந்து விடுபட்டு நின்றான். ஏன் சிவா, எனக்கு தனிப்பட்ட சுதந்திரமே கிடையாதா? ஒரு விருந்துக்கு வந்தா 4 பேர்கிட்ட பேசக்கூடாதா? உங்க இந்த கட்டுப்பாடுகள் எனக்கு மூச்சு முட்டுது என்றாள் கோபத்துடன். சிவாவின் முகம் சட்டென மாறியது. அவனது கண்கள் சிவந்தன. சுதந்திரமா? யாழினி, உன்னை பாதுகாக்கத்தான் இந்த கட்டுப்பாடுகள். உன்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் என் இதயத்தில் ஒரு நெருப்பை மூட்டுது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்ப கூட நீ அசைக்க முடியாது என்று எச்சரித்து விட்டு அங்கிருந்து வெளியேறினான். மதியம் யாழினி தன் அறையில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் MBA படித்தவள் என்பதால் வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காமல் தனது பழைய நிறுவனத்தின் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது அவளது பழைய வகுப்பு தோழனும் இப்போது பெரிய நிறுவனத்தில் மேலாளராக இருக்கும் விவேக் என்பவனிடம் இருந்து வந்தது. வணக்கம் யாழினி, எப்படி இருக்க? உன் கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சிடு. ஒரு சின்ன தொழில் ரீதியான உதவி வேணும் என்று அவன் பேச தொடங்கினான். யாழினி அவனுடன் இயல்பாக பேசி கொண்டிருந்தாள். கண்டிப்பா விவேக், அந்த தரவுகளை நான் உனக்கு மின்னஞ்சல் பண்றேன். அவள் பேசி முடிக்கும் முன்பே அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. சிவா அங்கே நின்றிருந்தான். அவனது முகத்தில் ஒரு பயங்கரமான ஆக்ரோஷம் தெரிந்தது. அவன் நேராக வந்து அவளது கையில் இருந்த அலைபேசியை பிடுங்கினான். யாரது? விவேகா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று கத்தினான். சிவா, அது என் வகுப்பு தோழன். ஒரு வேலை விஷயமா பேசினா. இதுல என்ன தப்பு இருக்கு என்று யாழினி நடுங்கிய குரலில் கேட்டாள். சிவா அந்த அலைபேசியை தரையில் ஓங்கி அடித்தான். அது சிதறிப்போனது. யாழினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வேலை விஷயமா? என் பொண்டாட்டி வேற ஒருத்தங்கிட்ட சிரிச்சு பேசுறதை நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேள். பணம் வேணுமா? இதோ என்று கூறி தனது பையில் இருந்த கட்டுக்கட்டான நோட்டுகளை அவளது கட்டிலில் வீசினான். பணம் இல்லை சிவா, எனக்கு மரியாதை வேணும். என்னை நீங்க ஒரு மனுஷியா மதிக்கல, ஒரு சிறை கைதியை விட மோசமா நடத்துறீங்க என்று அழுது கொண்டே கத்தினாள் யாழினி. சிவா அவளது கைகளை தனது ஒரு கையால் பிடித்து சுவரோடு சேர்த்தான். மரியாதையா? நீ என் உயிர் யாழினி, ஆனா அதே சமயம் நீ என் பலவீனம். உன்னை வேறு ஒருத்தர் நினைக்கிறத கூட என்னால் தாங்கிக்க முடியாது. இது வெறும் அதிகாரம் இல்லை, இது என்னோட வெறித்தனமான காதல். நீ எனக்கு மட்டும்தான். இதை உன் மனசுல ஆழமா பதிச்சுக்கோ என்றான் அவளது முகத்திற்கு மிக அருகே வந்து. அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் அனலாக தெரித்தது. மாலையில் அந்த விருந்துக்காக யாழினியை தயார் செய்தாள் லட்சுமி அம்மா. யாழினிமா, சிவாவுக்கு பொறாம ஜாஸ்தி. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அதனால தான் அவனுக்கு எதையும் இழக்க பிடிக்காது.
அவனை தப்பா நினைக்காத என்று தேற்றினார். யாழினி ஒரு கரும்பச்சை நிற பட்டுப்புடவையில் வைர நகைகள் அணிந்து தேவதை போல தயாரானாள். அவள் கீழே இறங்கி வந்தபோது சிவா ஒரு கருப்பு நிற சட்டியில் கம்பீரமாக நின்றிருந்தார். அவளை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன. அவனது கோபம் மறைந்து ஒரு விதமான மயக்கம் அவனது பார்வையில் தெரிந்தது. அவன் அவள் அருகே வந்து அவளது காதருகே இருந்த ஒரு மல்லிகை பூவை சரி செய்தான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க யாழினி. ஆனா இந்த அழகு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தோணுது. வா போகலாம் என்று அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு காரை நோக்கி நடந்தான். விருந்து நடந்த இடத்தில் பல தொழிலதிபர்கள் வந்திருந்தனர். சிவா ஒரு பெரிய இடத்தை பிடித்திருந்தான். யாழினி அவன் சொன்னது போலவே தலைகுனிந்து அவனது அருகிலேயே நின்றாள். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கே விவேக் வந்தான். ஹாய் யாழினி, இங்க உன்னை பாப்பேன்னு நினைக்கல என்று கை நீட்டினான். சிவாவின் முகம் சட்டென கருத்தது. அவன் யாழினியின் இடையை சுற்றி தனது கையை போட்டு அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான். நான் தான் சிவா ராஜேந்திரன், யாழினியோட கணவன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் என் உதவியாளங்கிட்ட பேசுங்க என்று கராராக சொன்னான். விவேக் தர்ம சங்கடமாக நகர்ந்து சென்றான். யாழினிக்கு அசிங்கமாக இருந்தது. ஏன் இப்படி பண்றீங்க சிவா? அவன் ஒரு தப்பு செய்யலையே என்று முணுமுணுத்தாள். அவன் உன்னை பார்த்த விதம் எனக்கு பிடிக்கல. இனிமே அவன் உன் கண்ணு முன்னாடி வந்தா அவன் உயிரோட இருக்க மாட்டான். இது எச்சரிக்கையில் சத்தியம் என்றான் சிவா. விருந்து முடிந்து வீடு திரும்பும் வழியில் காரில் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. ஏற்காடு மலைப்பாதையில் கார் ஏறும்போது மழை தூர தொடங்கியது. வீட்டுக்கு வந்ததும் யாழினி நேராக அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொள்ள முயன்றாள். ஆனால் சிவா அவளை தடுத்து உள்ளே நுழைந்தான். என்னை விட்டு விலகணும்னு நினைக்காத யாழினி, அது உன்னால முடியாது என்று கூறி அவளை அணைத்து கொண்டான். யாழினி அவனை தள்ள முயன்றாள். உங்க இந்த காதல் எனக்கு வேணாம் சிவா, இது என்னை கொல்லுது. சிவா அவளது கண்களை பார்த்தான். அவனது கண்களில் முதல் முறையாக ஒரு சொட்டு கண்ணீர் தெரிந்தது. எனக்கு வேறு எப்படி அன்பு காட்டணும்னு தெரியல யாழினி. சின்ன வயசுல எங்க அப்பாவால் எங்க அம்மா பட்ட கொடுமையை பார்த்து வளர்ந்தவன் நான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிச்சதை விடாம பிடிச்சிக்கிறது தான். நீ என்னை விட்டு போயிட்டா நான் செத்து போயிடுவேன் என்று கூறி அவளது மடியில் தலை சாய்த்தான். அவனது அந்த பலவீனமான பக்கம் யாழினியின் கோபத்தை ஒரு நொடியில் கரைத்தது. அவனது அடர்ந்த முடியை கோதிவிட்டார். சிவா, அன்பு அதிகாரத்தால் வாங்க முடியாது. கொஞ்சம் என் மேல நம்பிக்கை வைங்க என்றால் மென்மையாக. சிவா அவளை நிமிர்ந்து பார்த்தான். நம்பிக்கை, முயற்சி பண்றேன், ஆனால் நீ என்னுடையவள் மட்டும்தான் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அந்த மழை இரவில் அவர்களின் உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. சிவாவின் ஆக்ரோஷமான காதலுக்குள் ஒரு மென்மையான இதயம் இருப்பதை யாழினி உணரத் தொடங்கினாள். ஆனால் அவனது உடைமை உணர்வு இன்னும் எத்தனை சோதனைகளை கொண்டு வருமோ. அத்தியாயம் 7. ஏற்காடு மலை சரிவுகளில் அன்று மேகங்கள் தரையிறங்கி வந்திருந்தன. ராஜேந்திரன் மாளிகையின் பால்கனியில் நின்றால் கையை நீட்டி மேகங்களை தொட்டுவிடலாம் என்ற உணர்வு பிறக்கும். குளிர்காற்று ஜன்னல் திரைகளை மெதுவாக அசைத்துக் கொண்டிருந்தது. யாழினி அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். நேற்று இரவு சிவாவின் பலவீனமான பக்கத்தை கண்ட பிறகு அவளுக்குள் அவன் மீதான பார்வை சற்றே மாறியிருந்தது. அவன் ஒரு வெறும் அதிகாரமிக்க மனிதன் மட்டுமல்ல, கடந்த கால துயரங்களால் காயப்பட்ட ஒரு குழந்தை என்பதும் அவளுக்கு புரிந்தது. அவன் சமையலறைக்கு சென்று வழக்கமான அந்த இஞ்சி கலந்த ஃபில்டர் காஃபியை தயார் செய்தார். காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தபோது சிவா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். தூக்கத்தில் அவனது முகம் அத்தனை அமைதியாக இருந்தது. அந்த ஆக்ரோஷமும் அதிகார தோரணையும் மறைந்து ஒரு நிதானமான கலை நேர்த்தி அவனது முகத்தில் தெரிந்தது. அவள் காஃபி கோப்பையை மேசை மீது வைத்த சத்தத்தில் சிவா மெல்ல கண்களை திறந்தான். யாழினியை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டியா என்று கரகரப்பான குரலில் கேட்டபடி எழுந்து அமர்ந்தான். ஆமா, அத்தைக்கு இன்னைக்கு கோவிலில் ஒரு விசேஷமான பூஜை இருக்கு, நாமும் வரணும்னு சொன்னாங்க என்றாள் யாழினி நிதானமாக. சிவா காஃபியை ஒரு மிடரு பருகினான். நீ வரதா இருந்தா எனக்கு சம்மதம்தான். ராமுக்கிட்ட சொல்லி காரை தயார் பண்ண சொல்றேன் என்றான். முன் எப்போதையும் விட இன்று அவன் குரலில் அதிகாரம் குறைந்து ஒரு விதமான மென்மை கலந்திருந்தது. காலை 10 மணி அளவில் அவர்கள் ஏற்காடு சேர்வராயன் கோவில் நோக்கி புறப்பட்டனர். சிவா ஒரு வெள்ளை நிற பட்டுச்சட்டையும் வேட்டியும் அணிந்திருக்க, யாழினி மெல்லிய நீல நிற கோட்டா சேலையில் அத்தனை எளிமையாக தெரிந்தாள். கோவில் பிரகாரத்தில் லக்ஷ்மி அம்மா இவர்களுக்காக காத்து கொண்டு இருந்தார். வாப்பா சிவா, வாமா யாழினி, 2 பேரும் சேர்ந்து வந்து சாமி கும்பிடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் என்றார் அந்த தாய் மனமார்ந்த அன்புடன். அர்ச்சகர் தீபார்த்தனை காட்டிய போது இருவரும் கை கூப்பி நின்றனர். சிவா கண்களை மூடி ஏதோ தீவிரமாக வேண்டிக் கொண்டிருந்தான். யாழினி அவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். இந்த மனிதனுக்குள் இத்தனை மாற்றங்களா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. பூஜை முடிந்து வெளியே வரும்போது கோவில் படிக்கட்டுகளில் ஒரு முதியவர் தடுமாறி விழுவதைக் கண்ட யாழினி ஓடி சென்று அவருக்கு உதவினார். பரவாயில்லம்மா, நல்லாயிரு என்று அவர் வாழ்த்திய போது தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த சிவாவின் கண்கள் ஒருவித பெருமிதத்துடன் மின்னின. அவனது உடைமை உணர்வு இப்போ ஒரு விதமான மதிப்பாக மாறத் தொடங்கியிருந்தது.
வீடு திரும்பும் வழியில் சிவா காரை ஒரு மலைச்சரிவின் ஓரத்தில் நிறுத்தினான். அங்கிருந்து பார்த்தா கீழே உள்ள பள்ளத்தாக்கு முழுவதும் வெண்பனி போர்வையை போர்த்தியது போல அழகாக இருந்தது. ஏன் காரை நிறுத்திட்டீங்க என்று கேட்டாள் யாழினி. இந்த இடத்த ஒரு நிமிஷம் பாரு யாழினி, எவ்வளவு அமைதியா இருக்கு. என் வாழ்க்கை முழுக்க போராட்டமும் சத்தமும் தான் இருந்திருக்கு. ஆனா உன்னை பார்த்த பிறகு இந்த அமைதி எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் சிவா நிதானமாக. அவன் காரிலிருந்து இறங்கி பள்ளத்தாக்கை பார்த்தபடி நின்றான். யாழினியும் அவன் அருகே சென்று நின்றாள். குளிர்ந்த காற்று வீசிய போது அவள் லேசாக நடுங்கினாள். இதை கவனித்த சிவா தன்னிடம் இருந்த சால்வையை எடுத்து அவளது தோள்களில் போர்த்தினான். அவனது கைகள் அவளது தோள்களில் படும்போது அதில் ஒரு கண்ணியமான பாதுகாப்பு இருந்தது. தேங்க்ஸ் சிவா என்றாள் யாழினி மென்மையாக. யாழினி, நேற்று நான் கோபத்தில் உன் அலைபேசியை உடைச்சது தப்பு தான். நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் இந்த உலகத்தை எனக்கு நம்ப தெரியல. எனக்கு பிடிச்சவங்களை வேறு யாரும் நெருங்குறதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் இனிமேல் உன் சுதந்திரத்தில் தேவையில்லாமல் தலையிட மாட்டேன் என்றான் அவன் நேர்மையாக. யாழினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அது போது சிவா, எனக்கு ஒரு பொம்மையாக இருக்க பிடிக்கல. உங்களோட ஒரு நிழலா, ஒரு துணையாக இருக்கத்தான் ஆசைப்படுறேன். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சின்ன மாற்றங்களே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தருது என்றாள். அவன் அவளது கையை மென்மையாக பற்றினான். அந்த பிடியில் முன்னிருந்த ஆக்ரோஷம் இல்லை, ஒரு விதமான பிணைப்பு இருந்தது. மாலையில் வீடு திரும்பதும் மாளிகையை ஒரு உற்சாகமான சூழலில் இருந்தது. லக்ஷ்மி அம்மா அனைவருக்கும் பிடித்தமான சிற்றுண்டிகளை செய்திருந்தாள். சிவா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகம் ரொம்ப தெளிவா இருக்கே என்று சுரேஷ் கிண்டலாக கேட்டான். சிவா சிரித்து கொண்டே சுரேஷின் தலையில் தட்டினான். எல்லாம் உன் அண்ணி வந்த நேரம்தான். சரி, அந்த எஸ்டேட் கணக்குகளை எடுத்துட்டு வா, ஒரு முறை பார்த்துடலாம் என்று கூறிவிட்டு வேலைகளில் மூழ்கினான். இரவு உணவு முடிந்து யாழினி பால்கனியில் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். சிவா அங்கே வந்தான். அவன் கையில் 2 கோப்பை பால் இருந்தது. ஒன்றை யாழினியிடம் நீட்டினான். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா போச்சுல்ல என்றான். ஆமாம் சிவா, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்றாள் யாழினி. நாளையிலிருந்து நீ உன்னோட பழைய வேலைகளை தொடரலாம். உனக்கு ஒரு லேப்டாப் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வந்துடும். ஆனால் ஒரு நிபந்தனை என்று இழுத்தான். என்ன என்று ஆச்சரியமாக கேட்டாள். வேலை பார்த்தாலும் எனக்காக சாயங்காலம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஏற்காடு காற்றுல கொஞ்ச நேரம் நடக்கணும், சம்மதமா என்றான். யாழினி புன்னகைத்தாள். கண்டிப்பா சம்மதம் சிவா. அந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. ஆக்ரோஷமான காதலுக்கு பின்னால் ஒரு அழகான புரிதல் உருவாக தொடங்கியிருந்தது. ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் அந்த சின்ன சின்ன தருணங்கள் அவர்களது திருமண வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுவாக்கின. அத்தியாயம் 8. ஏற்காடு மாளிகையில் அன்று பெய்த மழை ஓய்ந்திருந்தாலும் அதன் ஈரப்பதம் சுவர்களில் ஒரு விதமான குளிர்ச்சியை தாங்கியிருந்தது. அதிகாலை 4 மணிக்கு லக்ஷ்மி அம்மா எழுந்துவிட்டார். அன்று கார்த்திகை தீபம். அந்த மாளிகை முழுவதையும் விளக்குகள் அலங்கரிக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட கால ஆசை. யாழினியும் அதிகாலையிலே எழுந்து குளித்து ஒரு மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் தேவதை போல தயாராகி வந்தாள். தலைமுடியிலிருந்து சொட்டும் நீர்த்துளிகள் அவளது புடவையில் சிறு சிறு கோலங்களை வரைந்து கொண்டிருந்தன. சமையலறையில் காஃபி தூள் போடும் சத்தம் கேட்டு லக்ஷ்மி அம்மா அங்கே வந்தா. என்னம்மா, அதுக்குள்ள எழுந்துட்டியா? இந்த வயசு பிள்ளைங்க இந்நேரம் நல்லா தூங்குவாங்களே என்று வாஞ்சியுடன் கேட்டார். யாழினி புன்னகைத்தா. இல்லை அத்தை, இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, நிறைய வேலை இருக்கும்னு தோணுச்சு, அதான் முன்னாடியே வந்துட்டேன். நல்லதுமா. சிவா இன்னும் தூங்குறானா? அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், வேலைனா தூக்கத்தையே மறந்துடுவான். ஆனால் ஓய்வுன்னு வந்தால் அவனை எழுப்புறது கஷ்டம் என்று சிரித்தார் லக்ஷ்மி அம்மா. ஆனால் சிவாவை பற்றி அவர் சொன்னது தவறு என்பது அடுத்த சில நிமிடங்களில் தெரிந்தது. சிவா தனது உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வியர்வை வழிய வெளியே வந்தான். கையில் ஒரு துண்டுடன் தனது கட்டுக்கோப்பான மேனியை துடைத்தபடி வந்தவனை பார்த்த யாழினிக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது. அவனது தோற்றத்தில் இருக்கும் அந்த ஆளுமை அத்தனை ஈர்ப்புடையது. காஃபி தயாராயிடுச்சா யாழினி என்று கரகரப்பான குரலில் கேட்டபடி அவள் அருகே வந்தான். அவன் அருகில் வரும்போதெல்லாம் ஏற்படும் அந்த ஒருவிதமான நடுக்கம் இப்போது அவளுக்கு ஏற்பட்டது. இதோ எடுத்துட்டு வரேன் சிவா என்று கூறிவிட்டு அவள் காஃபியை தயாரித்தாள். காலை உணவு முடிந்து அனைவரும் கார்த்திகை தீபத்திற்கான ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தனர். மாளிகையின் ஒவ்வொரு மூலையிலும் அகல் விளக்குகள் வைக்கப்பட்டன. மாலை நேரத்திற்காக சுமார் 1000 விளக்குகள் தயார் நிலையில் இருந்தன. மதிய உணவுக்கு பிறகு லக்ஷ்மி அம்மா தனது அறைக்கு சென்று ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்தார். யாழினி அங்கே சென்றபோது அவர் ஒரு புகைப்படத்தை பார்த்து கண் கலங்கி கொண்டிருப்பதை கண்டாள். என்னத்த, ஏன் அல்றீங்க என்று பதற்றத்துடன் கேட்டாள் யாழினி. லக்ஷ்மி அம்மா அவளை தன் பக்கம் அமர வைத்தாள். இது என் தம்பி ராஜசேகரன் படமா? அவனுக்கும் சிவாவுக்கும் ஒரு காலத்தில் அவ்வளவு நெருக்கம். ஆனால் ஒரு விபத்தில் அவன் இறந்துட்டான். அந்த விபத்தில் சிவாவுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனால தான் அவன் இவ்வளவு கடினமாக மாறிட்டான் என்றால் குரல் தழுதழுக்க. யாழினிக்கு தூக்கி வாரி போட்டது. சிவாவின் கடந்த காலத்தில் இப்படி ஒரு சோகம் இருக்கிறதா? என்ன விபத்தத்தை? லக்ஷ்மி அம்மா சொல்ல தொடங்கினார். சிவா பிஸ்னஸில் பெரிய ஆளாக வளர ஆரம்பித்த நேரம் அது.
அவனோட எதிரிகள் அவனை தாக்கணும்னு நினைச்சப்போ எதிர்பாராம ராஜசேகரன் கார்ல இருந்தான். கார் விபத்துக்குள்ளாகி அவன் இறந்துட்டான். சிவாவோட இந்த அதிகாரமும் ஆக்ரோஷமும் உண்மையில் ஒரு பாதுகாப்பு கவசம்தான். தன்னை காதலிக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம்தான் அவனை இப்படி உடைமை உணர்வுள்ளவனா மாத்திருக்கு என்றாள். இதை கேட்டு யாழினியிடம் கனத்தது. சிவாவின் அந்த பொறாமையும் அதிகப்படியான கட்டுப்பாடுகளும் வெறுப்பினால் வந்தவை அல்ல, இழப்பின் பயத்தினால் வந்தவை என்று அவள் இப்போது உணர்ந்தாள். மாலை நேரம் வந்தது. ஏற்காடு மலைகளில் இருள் சூடத் தொடங்க ராஜேந்திர மாளிகை விளக்குகளின் ஒளியில் ஜொலித்தது. வாசலில் இருந்து மாடி பால்கனி வரை அகல் விளக்குகள் வரிசையாக எரிந்து கொண்டிருந்தது. யாழினி ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வைத்துக் கொண்டிருந்த போது சிவா பின்னால் வந்து நின்றான். ரொம்ப அழகா இருக்குல்ல என்றான் சிவா விளக்குகளை பார்த்தபடி. ஆமா சிவா, வெளிச்சம் எப்பவுமே அழகாதான் இருக்கும். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் இருக்கிற இருளை நாம கவனிக்கிறதே இல்லை என்றாள் யாழினி மறைமுகமாக. சிவா அவளை தன் பக்கம் திருப்பினான். என்ன சொல்ல வர யாழினி? யாழினி அவனது கையை பற்றினாள். அத்தை இன்னைக்கு ராஜசேகரன் மாமாவை பத்தி சொன்னாங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை ஏன் யாரிடமும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பாதுகாக்கிறது யாரு என்று மென்மையாக கேட்டார். சிவாவின் கண்கள் ஒரு நொடி கலங்கின. அவன் அவளை இறுக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் ஆக்ரோஷம் இல்லை, ஒரு பாதுகாப்பற்ற சிறுவனின் தேடல் இருந்தது. எனக்கு தெரியல யாழினி, நான் தோத்துடுவனோன்னு பயமா இருக்கு. எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. நீயும் அப்படிதான். அதான் உன்னை என் நிழலா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான் அவள் தோளில் முகம் புதைத்து. நான் எங்கேயும் போக மாட்டேன் சிவா, ஆனா உங்களை நீங்களே வருத்திக்கிறத நிறுத்துங்க. நம்பிக்கை தான் காதலோட அடிப்படை என்றாள் யாழினி. இரவு எஸ்டேட் பணியாளர்களுக்கு புத்தாடைகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. சிவா ஒவ்வொரு தொழிலாளியின் குடும்பத்தையும் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான். இதை பார்த்த யாழினிக்கு சிவாவின் மேல் இருந்த மரியாதை இன்னும் கூடியது. அப்போது திடீரென்று ஒரு கார் மாளிகையின் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது யார் என்று பார்த்தபோது சிவாவின் முகம் சட்டென இறுகியது. அது சிவாவின் பரம எதிரியாக கருதப்படும் விவேக் நாயர். என்ன சிவா, கார்த்திகை தீபம் கொண்டாட்டமா? எனக்கு ஒரு தீபத்தை ஏற்ற தோணுச்சு, அதான் வந்தேன் என்று ஏளனமாக சிரித்தான் விவேக் நாயர். சிவா முன்னால் சென்றான். அவனது கண்கள் கோபத்தில் சிறந்தன. விவேக் நாயர், இது என் வீடு, இங்க உன் விளையாட்டு எதுவும் செல்லாது, இப்போவே கிளம்பு என்றான் எச்சரிக்கும் குரலில். விவேக் நாயர் யாழினியை ஒரு முறை பார்த்தான். உன் மனைவியா? ரொம்ப அழகான தேர்வு, ஆனா ஜாக்கிரதை சிவா, உன்கிட்ட இருக்கிற எதுவுமே உன்கிட்ட நிலைக்காதுன்னு உனக்கே தெரியும் என்று கூறிவிட்டு சிரித்தபடி காரில் ஏறி சென்றான். அந்த சம்பவம் அந்த மகிழ்ச்சியான சூழலில் ஒரு கரும்புலியை வைத்தது போல இருந்தது. சிவா அமைதியாக அறைக்கு சென்றான். யாழினி அவன் பின்னால் சென்றாள். அவன் யாரு சிவா? ஏன் உங்களை மிரட்டுறான்? சிவா ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். அவன் ஒரு விஷப்பாம்பு யாழினி, என் பிஸ்னஸ் எதிரி மட்டும் இல்லை, ராஜசேகரன் மாமா விபத்துக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனால் ஆதாரம் இல்லை. நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் நான் உனக்கு கொடுக்குற கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உன் உயிருக்கு ஆபத்து வரதை என்னால் தாங்க முடியாது என்றான் அவன் கரகரப்பான குரலில். யாழினிக்கு இப்போது சிவாவின் மேல் கோபம் வரவில்லை, மாறாக அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு தான் மேலோங்கியது. நான் உங்க கூடவே இருப்ப சிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சமாளிக்கலாம் என்று அவன் கையை பிடித்து ஆறுதல் கூறினாள். அந்த கார்த்திகை தீப திருநாளில் ஒரு ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதே சமயம் ஒரு புதிய எதிர்ப்பும் உருவானது. சிவாவின் ஆக்ரோஷமான காதல் இப்போது ஒரு பாதுகாப்பு போராக மாற தொடங்கியது. இதோட அத்தியாயம் 8 முடிஞ்சிருச்சு. அத்தியாயம் 9 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.